இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் டூ லிஸ்ட் ஆஃப் 2026. எஸ், எப்பயுமே நம்ம வந்து ஒரு சில சின்ன சின்ன பேசிக்கான ஒரு எக்ஸசைஸை மறந்துடுவோம். அது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னால் நம்ம நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு அண்ட் தென் நம்ம பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸசைசஸ் தான் நம்ம வீட்டில் யாராவது 40+ இருக்காங்க, இல்லை வயசான தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்க கம்பல்சரி இந்த எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸோ வெரி சிம்பிள், அட் த சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதுக்கு நீங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு காலை ஸ்ட்ரைட்டாக எப்படி தூக்கணும். இது வந்து உங்களோட ஸ்டாண்டிங் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப நேரம் நிற்கணும், எனக்கு கால் வலிக்குது, ஒரு சைடு வெயிட் கொடுத்து நிற்போம் வலிக்கிறனால. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்டாண்டிங் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும். சேஞ்ச் யுவர் சைட். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் 15லேருந்து 20 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போது நீ டு செஸ்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்கிங் ஸ்டாமினாவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஜென்ரலி ரொம்ப நேரம் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்மளோட லோவர் பேக்கில் ஒரு பெயின் வரும், இல்லைனா வந்து அந்த இடத்துல அப்படியே பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இடுப்பில் கை வச்சுட்டு ஃப்ரண்ட்டு, சைடு, பேக். கண்டினியூ. இது வந்து உங்களோட பேலன்ஸ் ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணும். இனிஷியலாக பண்ணும்போது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வால் சப்போர்ட் இல்லைனா வந்து டேபிள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். சேஞ்ச் யுவர் சைட். நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும், பட் வயசானவங்க பண்ணும்போது அவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இடுப்பில் கை வச்சுட்டு ஹீல் அப் அண்ட் டவுன் பண்ணும். இது வந்து உங்களோட காஃப் மசிலை ஆக்டிவ் பண்ணும், அதனால உங்களோட சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மரத்து போகிறது, இல்லை காஃபில் கிராம்ப் வருதும்பாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வராமல் இருக்கும். எக்ஸ்பெஷலி 40+, இப்போல்லாம் 30+லேயே வருது. தூங்கும்போது கால் அப்படியே பிடிச்சிக்குது, காஃப் வந்து கிராம்ப் ஆகுது அப்படிங்கிறது வெரி காமன். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் காஃப் மசிலை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த மஸ்ட் டூ எக்ஸசைசஸை எவ்ரிடே நீங்களும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற 40+ இல்லை தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்டாண்டிங் ஸ்டாமினா, வாக்கிங் ஸ்டாமினா, பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சின்ன சின்ன எக்ஸசைஸ் தானேன்னு அப்படியே அசால்ட்டாக விடாமல் இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.